இல்லை இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக சைட்லேருந்து சொல்கிறது எம்ஜிஆர் எப்படி அவர் எடுக்கலாம், திமுக சொல்கிறது அண்ணாதுரை எப்படி அவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே யாருக்கும் யாரையும் வந்து எழுதி கொடுத்துடல. எல்லா தலைவர்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவும் எடுத்துக்கங்க, நெகட்டிவை விட்டுருங்க. எல்லா தலைவர்கள்ட்டையும் பாசிட்டிவ் இருக்கும், அதை எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, நெகட்டிவை விட்டுட்டுங்க. கல்வி விருது விழாவில் இது சொன்னார் அவர். அம்பேத்கர் படிங்க, காமராஜர் படிங்க, பெரியார் படிங்கன்னு சொன்ன அன்றைக்கே எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் எடுத்துங்க, நெகட்டிவ் விட்டு போங்கன்னு சொன்னவர் தான். ஸோ இன்றைக்கி அண்ணாதுரை அவர்கள்கிட்ட இருந்த ஒரு ஆளுமையும் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருந்த ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் குவாலிட்டியும் வந்து விஜய் அண்ணாகிட்ட இருக்குது. அதை தான் அவர் திரும்பும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்டதுக்கு முக்கியமாக காங்கிரஸோட கூட்டணி போகிறதுக்கான ஒரு யுக்தியான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக காங்கிரஸோட ஒரு கூட்டணி போகிறதுக்கான ஒரு யுக்தி தான். உண்மையிலேயே காங்கிரஸுக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்குது. ஏன்னா 5 மாநில தேர்தல் வரக்கூடிய 2026 நடக்க போகுது. நம்ம ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது. அந்த 5 மாநிலங்களில் முக்கியமாக தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 3 மாநிலங்களையும் மிகப்பெரிய இம்பேக்டை விஜய் ரசிகர்களால் ஏற்படுத்த முடியும். அது வந்து காங்கிரஸ் பயன்படுத்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மேலே தேசிய அளவில் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பேச்சு அடிபட்டுறது. நம்ம ஏன் விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் அடிபட்டது.